ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கும் கூடவே அந்த ஹைப் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. இப்போ இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் லூசியா வந்து குளிச்சிட்டு இருப்பாளா. அப்போது நம்ம ஹீரோனோட பிரதர் இன்லான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் சென்னுட்டு. அவன் நம்ம ஹீரோயின் குளிக்கிறத ஒரு மாதிரி ஒளிஞ்சிருந்து எட்டி பார்க்க ட்ரை பண்ணுவான். அப்போ நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியே வரும்போது இவன் முன்னாடி வந்து நிற்பான். நம்ம ஹீரோயின் பயந்துருவா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சென் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டா. அந்த சென் ஒன்னே நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் கத்திடுவா. அப்போ ஹீரோனோட ஸ்டெப் மதரும் ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டரும் அங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இந்த ஸ்டெப் சிஸ்டர் பேர் வந்து லூ வென். இந்த வென் சொல்றா என்னோட ஆளையும் வந்து இப்படி மயக்க பாக்குறியா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோனோட சொந்த அப்பா நம்ம ஹீரோனை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாரு. கடைசியில உன் தங்கச்சியோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஆக போறவரே கரெக்ட் பண்ண பாத்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நீ இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நினைக்கிறா. நீ எங்க வீட்டுக்குள்ளே நீ வராத, வெளியே போயிடு, ஃபேமிலி மானத்தை வாங்குற அப்படின்ற மாதிரி ஃபேமிலியா சேர்ந்து ஹீரோனை வெளியே தள்ளிடுறாங்க. நம்ம ஹீரோயினா அவங்க என்ன மதிக்கலனா என்ன நம்பலனா கூட பரவாயில்ல, ஆனால் என் அப்பாவே என்ன இப்படி பண்ணும்போது இனிமேல் எனக்கு இந்த ஃபேமிலி தேவையே இல்லை, இவங்க என்ன இப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்கல்ல, இனிமேல் எனக்கும் லூ ஃபேமிலிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு அங்கேருந்து அப்படியே மழையிலேயே எந்திரிச்சு போவா. எதனா குடிச்சிருக்காளா என்னன்னு கூட தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருப்பா. அப்போ திடீர்னு வந்து ஒரு கார் அந்த பக்கம் வரும். நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே அந்த கார் நிற்கிது. அந்த கார் உள்ளேருந்து ஒருத்தர் இறங்கி வருவார். அவர் பேர் கு. ரொம்ப பெரிய ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவர். அவர் நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே இறங்கி வந்துட்டு ஹீரோயின் நினைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சோடனே கொடையை லைட்டாக நம்ம ஹீரோயின் பக்கமாக நவுத்து வரா. நம்ம ஹீரோனா என்னடா சாரல் அடிச்சிருந்தது எதுவுமே அடிக்கலேன்ற மாதிரி நம்ம ஹீரோ நிமிந்து பார்க்க ஹீரோ சொல்கிறாரு, நீ என்ன நிலைமையில இருக்கேன்னு நானும் தெரிஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ போகிற கண்டிஷனுக்குலாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோனா அப்படியா ஒரு 10 பில்லியன் பணம் கேட்குறேன், கொடுக்க முடியுமா உங்களால் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சும்மா கேட்போமே தான் கேட்பா. ஆனால் அழுதுகிட்டே சொல்கிறா, உங்களால் அதெல்லாம் தர முடியாதுன்னா அப்படியே இங்கேருந்து ஓடி போயிருங்க, நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ஸியாக சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஹீரோ மேலே மயக்க போட்டு விழுந்துருவா. நம்ம ஹீரோ கு தான் என்ன இப்படி கேட்டுட்டு விழுந்துட்டா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு காருக்குள்ளே கொண்டு போயிட்டு வைப்பாரு நம்ம ஹீரோயினா. அப்போ கூட கொஞ்சம் மயக்க தெளிஞ்ச மாதிரி தான் இருப்பா. நம்ம ஹீரோ ஒன்னே ஒரு பிளாக் கார்டு எடுத்து கொடுக்குறாரு, நீ கேட்ட அமௌண்ட் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறா. அவளுக்கா ஐயோ இது யாரோட வீடு, இது நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் அப்போ உண்மையாவே நான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கேனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. கையில் பார்த்தா பிளாக் கார்டு இருக்கு. நேற்று நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கா. என்னென்ன மேரேஜ் சர்டிஃபிகேட்டை போய் எடுத்துருப்பா போல ஹீரோ கூட. இப்போ ஹீரோ முன்னாடி அத்தனை மெய்ட்ஸ் வந்து மேடம் உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினா என்ன யாருன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துங்களேன்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறா. ஹீரோ ஒரு பக்கம் அவங்க தாத்தா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, நீங்க சொன்ன மாதிரியே அந்த லூ ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்ல. தாத்தாவும் அப்படியா நீ இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணதான் செய்வேன் அப்படின்னு நம்ம தாத்தா சொல்ல. ஹீரோவோ சரி இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் தாத்தா, வீட்டுக்கு அப்புறம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கும் போது வீட்டோட பட்லர் அங்கிள் வந்துட்டு சார் அங்கே மேடம் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. நம்பரவா அவ எங்க ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்னா. இவ அப்போதான் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்து அப்படியே பொத்துன்னு நம்ம ஹீரோ மேலே விழ. நம்ம ஹீரோவா எதுக்கடி இப்போ வெறும் காலில் நடந்து ஓடிட்டு இருக்கீங்க, இங்கே ஜில்லுன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு போக நம்ம ஹீரோனா தயவு செஞ்சு என்ன விட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆனால் ஹீரோன் கையில் வந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காமிச்சு உட்கார வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோனா நான் கனவு தானே நினச்சேன், இப்படி நடந்துருச்சே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் நினச்சிட்டு இருக்கா. அவனை இது பண்ணது அவளுக்கே தான் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்து ஹீரோட ஏஜை பார்த்துட்டு ஐயோ நீங்கள் என்னை விட இவ்வளோ பெரியவராக இருக்கீங்க அங்கிளா நீங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. அங்கே இருக்க பட்லர் அங்கிளும் மேடம் பார்த்து பேசுங்க, அவர் அந்த ரிச்சான கு ஃபேமிலி சேர்ந்த 3rd மாஸ்டர் அப்படின்ற மாதிரி அந்த பட்லர் அங்கிள் சொல்ல. அப்போ ஹீரோயினா கூவா யார் அந்த ரிச்சான கூயோன் பற்றி சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பட்லர் அங்கிளும் இல்லை இவர் கூயோன் கிடையாது, அந்த கூயோனுன்றவன் இவங்க ஃபேமிலி வம்சாவளியில் சேர்ந்த ஒரு பையன் அவ்வளோதான், மற்றபடி இவர் தான் 3rd மாஸ்டர் அப்படின்னு சொல்ல. நம்ம எனக்கு ஒன்றும் விளங்கலை, அவள் ஏதோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறா. ஹீரோ ஒரு பக்கம் அதெல்லாம் விடு, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, ஏஜ் எல்லாம் மேட்ரு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல. அப்போ ஹீரோயினும் என்னன்னு பார்த்தா ஹீரோ உடனே ஹீரோயின் காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு மருந்து போட்டு விடுவார். நம்ம ஹீரோனும் நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோ வந்து பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு ரொம்ப காயம் பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் காலை பிடிச்சி மருந்து போட்டு விட்டுருப்பாரு. அவ்வளோ பெரிய மனுஷன் 2 பேரும் சாப்பிட போகிறாங்க. அப்போது ஹீரோயின் கால்கிட்டே ஸ்லிப்பர் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்களா. ஹீரோயினா வீடே இல்லைன்னு நினச்சா இப்படி ஒரு ஃபேமிலியில் வந்து மாட்டிருக்கேனே, இவ்வளோ ரிச்சான லைஃபா அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி சிரிப்பாளா. இவ சிரிக்கிறத ஹீரோ நோட் பண்ணிடுவார். ஹீரோ ஒன்னே ஆமாம் என்ன நீ மட்டும் தனியாக சிரிச்சிட்டு இருக்க, அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு மார்னிங்லேருந்து என் கூட ஜாகிங் வா, 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்லாம் சொல்லும் போது அவள் சாப்பிட்டுட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டோன்னே என்னடா அது வீட்டுக்கு வரலான்னு நினச்சா இப்படி ஒரு மிலிட்ரி ஆர்மியில் வந்து மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு
ஓகே நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் ஓகே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து நான் லூ ஃபேமிலி கிட்ட போயிட்டு என்னோட திங்ஸ் சிலதற்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அவளுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஹீரோயினை ஒரு காஸ்ட்லியான காரில் அனுப்பி விட்டுருப்பாரு. நம்ம ஹீரோயின் அங்கே போய் நிற்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க மெய்டு வந்து நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடுறா. நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்க வெண் மேடம் வந்து பகைச்சிக்கிட்டீங்க, இப்போ வெண் மேடம் கிட்ட நீங்கள் இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும், அவங்க உங்களுக்கு வீட்டில் இருக்க வேணாம், பேக்கில் தூக்கி போட சொல்லிட்டாங்க, இனிமேல் நீ இவ்வளோ வரவே முடியாதுன்ற மாதிரி மரியாதை இல்லாமல் வர ஹீரோயினை பேசிடுவாங்க. அப்போ பாடி கார்டுக்கு கோவம் வந்து அந்த லேடியை ஒரு அடி கொடுக்க அவங்க கீழே உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. அங்க போயிட்டு வெண்ணோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல அவங்க 2 பேருமே அங்க வெளியே வராங்க. அந்த அப்பா அம்மா 2 பேரும் வந்துட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி கண்டபடி பேசுறாங்க. என்னடி நைட்டு ஃபுல்லா யார் கூட இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்தன்ற மாதிரி தப்பா பேசுறாங்க. இவ்வளவு ரிச்சான கார்ல வந்திருக்க, யாரு எந்த வயசானவனை கரெக்ட் பண்ண அப்படின்லாம் கேட்கும்போது ஹீரோயின் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது, இனிமே உங்க ஃபேமிலி கூட எனக்கு எந்த உறவும் கிடையாது, நான் எங்க அம்மாவோட பொருளை எடுத்துட்டு போக தான் வந்தேன்ற மாதிரி ஹீரோயின் முன்னாடி போவாளா. அப்போ ஹீரோயின் தங்கச்சி இந்த வெண்ணு இருக்கல்ல, அவ ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வந்து காட்டுறா. இதுதானே உங்க அம்மாவோட பொருள், உனக்கு தர முடியாது, இப்பவே உடைக்கிறேன் பாரு, உன்னால என்ன பண்ண முடியுன்ற மாதிரி உடைக்க போகும்போது நம்ம ஹீரோயின் வர அடிக்க போவாளா. அப்போ பாடி கார்ட்ஸ் உடனே வந்து அவளையும் பிடிச்சிடுறாங்க. அப்போ அவளை தடுக்கும் போது நம்ம ஹீரோயின் என்னன்னு பார்த்துட்டு இருக்கா. உடனே அந்த பாக்ஸை பிடுங்கிக்கிறா. அப்போ இந்த வெண் கேட்குறா, ஏய் யாரோட ஆளுங்க இவங்களாம், நீ யாரடி கரெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஹீரோயின் வந்து கூன்ற மாதிரி மட்டும் சொல்றா. அதாவது நம்ம ஹீரோ பேரு இப்போதைக்கு ஃபுல் நேம் தெரியாது, கூன் தான் தெரியும். அதனால நம்ம ஹீரோயின் வந்து இப்படி சுருக்கமாக சொல்லிட, ஏன் உங்களும் அந்த கூனா அந்த ரிச்சான ஃபேமிலிஸ் இந்த கூவா அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பிடுவா. இந்த வேணா அது எப்படி, அது நடக்க சாத்தியமே இல்லை, கொஞ்சம் நம்ம இவ்வளோ டீப்பாக கவனிக்கணும், அப்போதான் இன்னும் தெரியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போயிருப்பா. அங்கேயே ஹாஸ்டலில் தங்கியிருப்பா போல. நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பிக்கப் பண்ணிக்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வெளியே வந்துட்டு அப்படியே ஹீரோ பார்த்துட்டு ஓடலான்னு பார்த்தா ஹீரோ வந்து எங்க ஓடுற நில்லு, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு தெரியும்ல, நீ என்ன வீட்டுக்கு வராமா இங்கே தங்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லை நீ இந்த எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தனா கண்டிப்பாக உனக்கு நான் ரிவார்ட்லாம் தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல. அப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத்தான் ஆனால் ஹீரோ ஃபேஸை பார்த்துருக்க மாட்டா. இந்த வெண்ணு இருக்கல்ல பார்த்துட்டு இந்த ரிச்சான காரை வந்து ஃபோட்டோ எடுத்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அனுப்புவோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், அந்த ஃபேமிலியோட காரன்னு சொல்கிறாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து ஒருத்தருக்கு அனுப்பி விட்டுட்டு இருப்பா. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை காருக்குள்ளே கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோ வந்து சைலண்ட்டாக உட்காந்தாலும் இந்த ஹீரோயின் வந்து ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறா. ஹீரோ கிட்ட போயிட்டு எனக்கு என்ன ரிவார்டு தருவீங்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்க ஹீரோவும் நான் கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ இந்த எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணினா நான் உனக்கு கண்டிப்பாக வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இந்த வெண்ணை தான் காட்டுறாங்க. இந்த வெண்ணை அவங்க அப்பா அம்மா முன்னாடி ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அந்த ஃபோனில் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அது கூ ஃபேமிலியோட கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெண் புலம்புறா, அம்மா அப்பா உண்மையாகவே அவள் கூ தான் லவ் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு, நம்ம என்ன பண்ணுறது, இப்படி ஒரு லைஃப் அவளுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல இதை கேட்ட வெண்ணோட அப்பாவும் அதெல்லாம் விடக்கூடாது, அவள் இப்படி கல்யாணம் பண்ணிட்டா ஸ்ட்ராங் ஆகிட்டா அங்கே போயிட்டா அப்படின்னா நமக்கு எந்த யூஸும் கிடையாது, அதனால நீ என்ன பண்ணுறன்னா ஜியாவோட அலை கரெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி பெத்த பொண்ணுக்கு ஐடியா கொடுக்க. அப்போ அவளும் அப்பா என்ன சொல்கிறீங்க, ஆல்ரெடி எனக்கு சென்னைன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்த வெண்ணோட அப்பாவும் பரவாயில்ல இருந்துட்டு போகிறான், அவனையும் ஒரு பக்கம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவனை உடனே பிரேக்கப் பண்ணாத, அதுக்கு முன்னாடி இவனையும் கரெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி அப்பாவே பிளான் கொடுக்குறாரு மோசமாக. இதை கேட்ட வெண்ணும் ஏதோ இவளுக்கு ஆசை இருக்குது, அதனால வந்து சரிப்பா நீங்கள் சொன்னீங்களேன்றதுக்காக நான் ஃபேமிலிக்காக ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போயிடுறாங்களா. ஹீரோனுக்கும் அந்த வீட்டில் இருக்கிறது பிடிச்சிருக்கு. சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ரூம்குள்ளே போவா. அவர் ரூம்குள்ளே ஹீரோ ஒரு பக்கம் போகலான்னு பார்த்தா ஹீரோயின் ஒன்னே ஐயோ இங்கே பாருங்களேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டே ஓடி வருவா. நம்ம ஹீரோக்கு என்னன்னு தெரியல. ஹீரோயின் வந்து நீங்களே வந்து பாருங்க உள்ள அப்போதான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூட்டிகிட்டு போய் காட்டினா அங்கே இவங்க 2 பேருக்கும் வெட்டிங் நைட் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்க மெய்ட் வந்து இதெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இந்த ஹீரோயின் பார்த்துக்கிட்டு நீங்களே இதை பார்த்தீங்களா என்ன பண்ணி வச்சுருக்காங்க, என்னாலலாம் இது முடியாது, எனக்கு கொஞ்சமாவது டைம் வேணும்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், நான் வந்து கெஸ்ட் ரூமில் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. குடுகுடுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடிட்டுறாளா. ஹீரோ ஒன்னே மேடையும் பட்லர் அங்கிளையும் பார்த்து எனக்கு நல்லா தெரியும் இது தாத்தா பண்ண பிளான் தானே, தாத்தா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதான் சொன்னல இவங்க ஃபேமிலியிலே சேர்ந்த கொஞ்சம் தூரத்து சொந்தமான அந்த ஜியாங்குன்ற ஒரு லேடியும் அவங்களோட பையனையும் பார்க்க போகிறாங்க. ஆனால் அந்த லேடி வந்து நம்ம ஹீரோவை அங்கிளுன்னும் அந்த லேடியோட பையன் இவன் பேர் தான் கூயூன், அவன் வந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தேர்ட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா இன்னும் இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாம் நம்பி இப்படி சொல்லி கூப்பிட்டு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வயசு இல்லாமல் அந்த உறவுக்கு வந்து இந்த பேர் வச்சு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நம்ம ஹீரோயினும் அவங்க
ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு இப்படி கொண்டு வராங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ண போவாள் அந்த டேபிளில் உட்காந்துட்டு. ஹீரோ அதெல்லாம் குடிக்காத, இவளுக்கு பால் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி பால் கொண்டு வந்து நம்ம ஹீரோனை குடிக்க சொல்கிறாரு. நம்ம ஹீரோனா எனக்கு நல்லாவே குடிக்க தெரியும், நான் விட்டால் இந்த 2 கிளாஸை கூட குடிப்பேனே, என்ன இவர் எனக்கு பால் கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு அதையும் குடிச்சிட்டு வச்சிருவா. ஹீரோயின் வாஷ்ரூம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வருவாளா. அதே ஹோட்டலில் இந்த வெண்பொண்ணு நம்ம ஹீரோயின் முன்னாடி வருவா. இப்போ நம்ம ஹீரோனை சீன்றா. என்ன சொல்கிறான்னா, என்னடி நீ என்ன என்னோட அழகி நினைப்பா, நான் இப்போ நினச்சா கூட நீ சுத்துறல கூவை, அவரை நான் கரெக்ட் பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன்னு அப்படின்ற மாதிரி இந்த வெண் வாண்டடாக வந்து மாட்ட. நம்பிடும்னா ஓ உனக்கு அவ்வளோ தைரியமா, உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உன்னால் கரெக்ட் பண்ண முடியும்னா நீ போய் கரெக்ட் பண்ணிக்கோ, தோ அங்கே தான் என் லவர் நிற்கிறாரு கூ அப்படின்ற மாதிரி கை காமிக்க இருன் மாற்றி கை காமிச்சு விட்டுடுறா. அங்கே நிற்கிறது வந்து அந்த கூ யூன்னு, அவனும் ரிச்சான ஆள் தானே, அதனால் நம்ம ஹீரோன் கை காமிச்சிட்ட இந்த வெண்ணும் அவன்கிட்ட பேச போயிடுறா. நம்ம ஹீரோன் இதை பார்த்துட்டு ஆள் மாறாட்டம், ஆள் மாறி போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்து சிரின்னு சிரிக்கிறா. இதுக்கு மேலே நீ என்ன பண்ண போறேன்னு நானும் பார்க்குறேன்ற மாதிரி ஹீரோ கூட காரில் போகும்போதும் சிரிச்சுட்டே இருக்கா. கண்டிப்பாக அவளுக்கு வந்து எதனா ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்க ஹீரோ கேட்குறாரு, ஏன்டி இப்படி சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா, அதான் என் ஸ்டெப் சிஸ்டர் வெண்ணு இருக்கல்ல, அவள் ஏன்ட்டே சேலஞ்ச் பண்ணா, அதனால வெண்ணை வந்து கூயோனை கட்டி நீங்கன்னு சொல்லி ஏமாற்றி விட்டுட்டேன், இப்போ அவர்கிட்ட போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவளோட முன்னாடி இருந்த பாய் ஃப்ரெண்ட் சென்னு இருக்கான்ல, அவன்கிட்ட தப்பாலாம் நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்கான் தெரியுமா, அந்த ஃபேமிலியில் யாருமே எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு அந்த சென் பேரை கேட்டோன்னு செம்ம கோவம், அது எப்படி இப்போ எனக்கு ஒய்ஃபாக இருக்கவ கூட அவன் தொல்லை பண்ணியிருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு பக்கம் காண்டாகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இந்த வெண் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி, நான் நினச்சதை சாதிச்சிட்டேன், இனிமேல் வந்து கூங்கிட்ட வந்து விலக ஆரம்பிப்பான் பாரு. அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் அப்பாவும் அவரோட அம்மாவை பார்த்து பேச போயிருக்காங்க, அதாவது கூயனோட அம்மாவை பார்த்து பேச போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவா. ஹீரோனுக்கு இதை கேட்டோன்னே செம்ம சிரிச்சிட்டு இருக்கா. அந்த ஃபண்ணை நம்மளும் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஜியோங் லேடி இருக்காங்களா கூயோனோட அம்மா வீடு, அந்த வீட்டுக்கு தான் ஹீரோயின் போவா. அந்த லேடி பார்த்துட்டு அவங்க நம்ம ஹீரோனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்களோட முறை அப்படி இருக்கு, கூப்பிடுற முறை, அவங்க அப்படி மரியாதை கொடுத்து கூப்பிடும் போது நம்ம ஹீரோயினும் அது ஒன்றும் இல்லை சும்மா பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்லும் போது அந்த ஜியாங் லேடிக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக பார்க்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாம சரி வீட்டுக்குள்ள போய் உட்கார சொன்னா, இந்த ஜியாங் லேடி வீட்டில் வேலை செய்யறவங்க ஒருத்த வந்துட்டு லூ ஃபேமிலியிலேருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க மேடம்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. என்னன்னா அந்த வெண்ணோட அம்மாவும் அப்பாவும் வந்து அந்த ஜியாங் லேடி கிட்ட போயிட்டு உங்க பையன் தான் இப்படி பண்ணிட்டேன் என் பொண்ணை, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும், என் பொண்ணு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடி வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவங்க போல, அவங்க உடனே சொல்லிடுறாங்க, நான் ஆல்ரெடி கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்துட்டு உங்க பொண்ணு தான் எங்க பையன் கிட்ட தேவலாம நடந்திருக்கான், அதெல்லாம் நான் எந்த ஒரு விஷயமும் முடிவெடுக்க முடியாது, இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோனா அதை பார்த்தோன்னே சிரிச்சிடுறா, இது உங்களுக்கு வேண்டும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க. அப்போ என்னோட அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்கிட்டு ஈஸியா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க, அப்போ நம்ம ஹீரோன் அங்கே வருவா. வந்துட்டு அது மட்டும் இல்லை ஜியாங், இவங்க சொன்னாங்களே இவங்க பொண்ணுக்கு யாரு கூட தொடர்பு இல்லைன்னு, ஆனால் முன்னாடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் இவங்க சொல்ல வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த ஜியாங் லேடியும் பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க இந்த வெண்ணோட அம்மா அப்பாவை பார்த்து. நம்புறேன். அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன் நீங்க பேசிக்கோங்கன்னு சொல்ல அந்த லேடியும் ஹீரோனுக்கு மரியாதைலாம் கொடுத்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. அதுக்கப்புறம் இந்த வெண்ணோட அம்மாவையும் அப்பாவையும் கூட வெளியே அனுப்பி விட்டுருவாங்களா. அப்போ இந்த வெண்ணோட அம்மா வந்து என்ன இது அந்த ஜியோங் லேடி வந்து ஜியாக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே வெண்ணோட அப்பா ஒன்னே அதெல்லாம் நம்ம வெண்ணை வச்சு எப்படியாவது மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ முன்னாடி சொல்லி சிரிக்கிறா, இன்னைக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு தெரியுமா, அதை நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஒன்னே அதை விட சூப்பரான ஃபன்னான விஷயத்த இப்போ நான் உனக்கு காட்டுறேன், அது நீ பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஹீரோனை என்னன்னு பார்த்தா அந்த சென் இருக்கான்ல ஹீரோன் கிட்ட ஸ்டார்டிங் சீனில் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருப்பானே அவனை செம்ம அடிச்சு ஹீரோயின் முன்னாடி மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு ஹீரோ. அவனும் தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினை பார்த்து இப்போ நீ சொல்லு இவனை என்ன பண்ணலான்னு சொல்லு, அதை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோனும் அவன் ரொம்ப மன்னிப்பு கேட்டுட்டானா ஹீரோன் ஒன்னே இவன் மூஞ்ச பார்க்கறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல, இவனை இதுக்கு மேலே போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம், அவங்க எதனா டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இனிமேல் அவ்வளோதான் அவனுக்கு அவனோட லைஃப் போச்சு. நம்ம ஹீரோயின் வந்து என்னை நீங்கள் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிறா, இந்த மாதிரி யாரும் எனக்கு கேர் பண்ணிக்கல எங்கள் அம்மாவை தவிர அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சமாக ஹீரோக்கு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. ஹீரோ சொல்கிறாரு, நீ ஷாப்பிங் போயிட்டு எல்லாம் உனக்கு வேண்டிய ட்ரெஸ்லாம் வாங்கிக்கோ, நமக்கு ஊருக்கு போயிட்டு என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸையும் பார்க்குற டைம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இன்னும் அடுத்த நாளே ஷாப்பிங் போயிட்டு அவளுக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் எடுத்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த வெண்ணை காட்டுறாங்க. வெண்ணை அவள் ஃப்ரெண்டோட வந்துட்டு இருக்கா அதே கடைக்கு.
நாளைக்கு. இதில் அவள் ஒரு கார்டு வச்சிருக்கா, அது கிரே கலரில் இருக்குது. அதை எடுத்து அவள் ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சிட்டு இருக்கா, நான் கூ ஃபேமிலிக்கு மருமகளாக போகிறேன், நீங்கள் பாத்தியா கார்டுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பக்கம் அவள் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி அங்கே இருக்கும் கிட்ட கேட்க அவங்க ஒன்றும் இல்லை, இது ஆல்ரெடி ஒருத்தங்க சூஸ் பண்ணிட்டாங்க, இது லிமிடெட் எடிஷன் சொல்லும் போது அப்போ கரெக்டாக ஹீரோயின் வரா, என்ன இப்போ என் ட்ரெஸ்ஸை திருடுறதுக்கும் வந்துட்டியா வென் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் சொல்கிறா, சரி இருக்கட்டும் பரவாயில்ல, அது எவ்வளோ ரேட்டு தெரியுமா, அது ஒரு 6 மில்லியன் வரும்னு நினைக்கிறேன், உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ, நீ தான் வந்து எதோ சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், ஏதோ கூ ஃபேமிலிக்கு மருமகளாக போகிறேன்ட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து போட்டு வாங்குறல. இவளுக்கா என்ன பண்ணுறது, ஆனால் இந்த கூயோன் வந்து என்னை இந்த கார்டில் இவ்வளோ தானே செலவு பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கா. நம்பரின் உடனே என்ன யோசிக்கிற, அந்த அளவுக்கு உனக்கு காசு கொடுக்கலையா அவங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ உடனே வந்து இந்த வெண்ணம் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சரி அவங்க கிட்ட அப்புறம் பேசி டீல் பண்ணிக்கலாம், இப்போ முன்னாடி வந்து அசிங்கப்படக்கூடாதுன்ற மாதிரி பே பண்ணிடுறா. பே பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயின் பிளாக் கார்டு எடுத்து நீட்டுறா, மீதி இருக்க லிமிடெட் எடிஷன் எல்லாமே எனக்கு பார்சல் பண்ணி விடுங்கன்ற மாதிரி அந்த பிளாக் கார்டை காட்ட அவளுக்கா இந்த வெண்ணுக்கா ஷாக்கு, என்ன எனக்கு கிரே கார்டு அவளுக்கு பிளாக் கார்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. ஹீரோயின் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து இந்த உட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துருப்பா போல இருக்கு. ஹீரோக்கு போட்டு அழகு பார்க்க நம்பிடவா, ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன், ஏதோ குழந்தைங்க போடுற மாதிரி இருக்கு, என்னோட வயசு என்ன, நீ எனக்கு இப்படி போட்டு விட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோனா அதெல்லாம் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் இப்போ தான் வந்து ஓல்டு மேன் மாதிரி இல்லாமல் நல்ல வயசு பையனா எனக்கு தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அந்த வீட்டில் வேலை செய்வாங்கள்ல அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, மேடம் நீங்கள் சொன்னபடி விசாரிச்சேன், அந்த ஜியாங் லேடி வந்து அந்த வெண்ணின்றவங்களுக்கு முட்டி போட வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களாம், இதை கார்டில் இருக்க அமௌண்ட்டை ஓவராக யூஸ் பண்ணதுனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்க்குறாரு, என்னென்ன வித்த காட்டுறவ அப்படின்ற மாதிரி தான் ஹீரோக்கு இருக்குது. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் புலம்புறா, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருக்கும்போது நான் தான் ரொம்ப முட்டி போட்டுட்டு இருந்தேன், இப்பயாவது அவள் இப்படி போட்டுட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல, ஹீரோ ஒன்னே நீ எதுக்கும் கவலைப்படாத, இனிமேல் உன்னை யாரும் ஹர்ட் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வெண்ணை தான் காட்டுறாங்க, இந்த வெண் வெளியே முட்டி போட்டுட்டு இருக்கா, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த கூயூனை கரெக்ட் பண்ண கூட அவன் ஏன் என் சைடு வரவே மாட்டேன்னு நினச்சிட்டு உள்ளே போவாளா. உள்ளே போனால் அந்த கூயூன் ஒன்னே எனக்கு தூக்கமாக வந்து உங்ககிட்டலாம் ஆர்கியூ பண்ண முடியாது, நீ வந்து சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேற, உன்ட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் எவ்வளோ அழுதுட்டு இருப்பான் அந்த வெண்ணும். உடனே வந்து இந்த ஜியாங் லேடி வந்து நீ என்ன பண்ணாலும் அவன் அப்படி தான் போவான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மறைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட இந்த வெண்ணுக்கு சமாதானப்படுத்துறது அதெல்லாம் ட்ரை பண்ணல. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரிசல்ட் வந்திருக்கும் போல், ஏதோ யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் எழுதியிருக்கா, அதில் பாஸ் ஆகிட்டா. ஹீரோயின் நினைக்கிறா இவர் ரிவார்டு வாங்கி தரேன்னு சொன்னாரே, கேட்புமா வேணாமான்ற மாதிரி ஒரு மாதிரி தயங்கும் போது அவள் வேணான்ட்டு போகலான்னு பார்க்குறா. அப்புறம் அவர் என்ன நினச்சிப்பார் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீரோவே ஞாபகம் வந்து நீ ஏன் கிஃப்ட்டை கேட்கல அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சமாளிக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோ ஒன்னே உனக்கான ரிவார்டு இதில் தான் இருக்குது, நீயே ஓப்பன் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸை ஹீரோயின் கிட்ட கொடுப்பாரு. நம்ம ஹீரோயின் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ரொம்ப காஸ்ட்லியான டைமண்ட் ரிங் இருக்குது. அதை பார்த்துட்டு இப்போ இவர் இந்த ரிங்கு கொடுத்து என்ன சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்க, ஹீரோவோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் கை ரொம்ப எம்டியாக இருக்குல்ல, அதாவது பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், நீ இதை போடணும்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நம்ம இன்னும் ஓ அதனால தான் கொடுத்தீங்களா, இப்போ பாருங்க போட்டுட்டு பியூட்டிஃபுல்லாக கிளம்பி வர உங்கள் பேரண்ட்ஸை பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃபேமிலியை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோனை வந்து அவங்க வீட்டுக்கு ஹோம் டவுனுக்கு கூட்டிகிட்டு போவாரா. அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க எல்லார்கிட்டையும் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் தலையை குனிஞ்சு குனிஞ்சு வணக்க வச்சுட்டு இருப்பாள். அப்போ இவ பண்ணுறதை பார்த்து குழந்தைத்தனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ஹீரோட அப்பா அம்மான்ட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோனும் என்ன இவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, கையில் எதுனா காசை கொடுத்து என் பையனுக்கு நீ தேவையில்லை வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிடுவாங்களோ, சரி இருந்தாலும் பரவாயில்ல, இவர் கொடுத்த 10 பில்லியன் பிளாக் கார்டு நம்ம கிட்ட இருக்கு, அப்புறம் இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை எடுத்துட்டு போயிடலாம், வேற என்ன பண்ண முடியும், இவங்க தான் ரொம்ப ரிச்சா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காத டைம்ல ஹீரோயின் கையில வந்து இந்த லேண்டெல்லாம் உன் பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா ஒரு கிஃப்ட் கொடுப்ப, அப்போ ஹீரோவோட பாட்டி வந்து அவங்களோட ஃபேமிலி பேங்கில் ஒன்று இருக்கு, அதை எடுத்துட்டு ஹீரோனுக்கு போட்டு விடுறாங்க, இது குடும்ப வழியன்னு சொல்லிட்டு. தாத்தா ஒரு பக்கம் ஒரு பாக்ஸ்ல ஏதோ பெரிய கிஃப்ட் எல்லாம் வச்சு கொடுக்க, நம்ம ஹீரோயின் வந்து இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, என்னால் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்ல, பாட்டி தாத்தா அங்கிள் ஆண்டின்ட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, இதெல்லாம் உனக்கு சொந்தமானது தாமான்னு சொல்றாங்க. ஹீரோட அம்மா வர ஹீரோன்னு பார்த்து அவன் எதுனா உன்கிட்ட புள்ளி பண்ற மாதிரி நடந்துக்கிட்டாலோ உன்னை எதுனா வந்து தொல்லை பண்ணாலும் என்கிட்ட சொல்லு, அம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல, ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து சிரிக்கிறாரு, நான் எங்கே அவளை பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வரும்போது அதாவது ரூமுக்கு போகும்போது ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வரா. ஹீரோ பார்த்து என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோனோட நம்பரை வந்து எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி
ஸ்கேன் பண்ண போயிருப்பாங்க போல, ஹீரோவும் அப்போ ஸ்கேன் பண்ண போயிருப்பாரு. அதை பார்த்துட்டு பேரண்ட்ஸ்லாம் டேய் கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது இப்போ தான் நம்பர் வாங்குறியான்ற மாதிரி ஹீரோ திட்டி அனுப்பியிருப்பாங்க. அதை நினச்சி ஹீரோயின் வந்து சிரிச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ ஒன்னே ஓ நீ சிரிக்கிறா ஆனால் வந்து என் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீ புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் கையை பிடிச்சி ஹீரோயின் செவுத்து பக்கமும் சாய்க்க, நம்புறேன்னா இவர் என்ன சொல்ல போகிறாரு, ஒரு மாதிரி சொல்கிறாரு, ஒருவேளை இவருக்கு நம்ம தேவையில்லையா அப்படின்னு நம்மளாம் ஹீரோயின் நினைக்க ஹீரோ பார்த்து கேட்குறா, நீங்கள் ஏன் என்னை பார்த்து ஒரு மாதிரி பேசுகிறீங்க, நான் சிரிச்சதுனால கோச்சிக்கிட்டீங்களா, இனிமேல் நான் உங்களுக்கு வேணாமான்னு கேட்க, ஹீரோ ஒன்னே ஏய் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான் அதை சொல்லலை, தாத்தா முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது கல்யாணமானு யோசித்தேன், அதெல்லாம் பண்ண வேணான்னு நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்காக நான் விழுந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி லவ்வில் விழுந்துட்டு இருக்கேன்னு சொல்ல வரது அப்படி சொல்கிறாரு. அடுத்த நிமிஷமே ஹீரோனை தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போயிடுவாராம். நம்ம ஹீரோனா என்ன பண்ணுறீங்க இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. அவர் போயிட்டு பெட்டில் ஹீரோனை தூக்கி போட நம்ம ஹீரோனா கொஞ்சம் பேசி திட்டுக்கலாமே பொறுமையாக இருங்கண்ணா அப்படின்னு சொல்ல அவர் பொறுமைக்கு அளவே இல்லை. ஆல்ரெடி டையெல்லாம் கழட்டிட்டு ஹீரோன் கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு ஃபோர்ஹெட்டில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. கிஸ் பண்ணிட்டு இருந்தவர் என்ன நினச்சா தெரியல, டக்குன்னு சைடில் போய் படுத்துப்பாரா. நம்ம ஹீரோனா என்னாச்சு அவ்வளோதானா வேற எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோ ஒன்னே சொல்கிறாரு, நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியுது, உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் எப்பயுமே நான் இதை பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லை நீ எப்படி நினைக்கிறத பார்த்தா நீ எது டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, நம்ம என்ன இல்லையே அப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் மனசுக்குள்ளே இவர் ஏன் என்னை இப்படி சீண்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, நம்ம இன்னைக்கு இந்த ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணி ஆகணும், ஏன்னா ஃபேமிலிக்கு நம்ம தனியாக அப்படி ஸ்டே பண்ணுறது தெரியக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இன்னும் ஓகேன்னு சொல்கிறா. ஆனால் நைட்டில் ஹீரோ பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு தூக்கமே வரையில. அப்போது ஹீரோ இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு உனக்கு தூக்கம் வரலன்றது எனக்கு நல்லா தெரியுது, நான் வேணா சோஃபாவில் படுத்துக்கிறேன் நீ பெட்டில் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது ஹீரோனா இல்லைங்க பரவாயில்ல நீங்கள் இங்கேயே படுங்க நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கண்ணை மூடி தூங்கிடுறா. அவள் தூங்கினதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனோட மூக்கையும் கண்ணையும் வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பாரா. அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு போல. உடனே வந்து ஹீரோ பக்கம் திரும்பி கையும் காலும் போட்டு தூங்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்ற மாதிரி படுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நல்ல சோம்பல் முடிஞ்சு எழுந்திரிச்சு ஹீரோ பார்க்குறா. ஹீரோ வந்து தலைவலின்ற மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரா. ஹீரோன் வந்து ஹீரோ பார்த்து என்னாச்சு தலைவலிக்குதா, நைட்டு தூங்கலையா, என் கண்ணு கீழே இப்படி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னு சொல்ல ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. ஹீரோயினா ஏன் இவருக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு புரியல. இவ தான் நைட்டு கையும் காலையும் போட்டு ஹீரோ ஊசி போட்டுகிட்டே எழுந்திருப்பாளே. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வந்திருக்கும் போல், இந்த மாதிரி ஒர்க்குக்கு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. கீழே டிரைவர் இருப்பார், நீ பார்த்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அதே ஹோட்டலுக்கு வந்து இந்த வெண்ணோட அப்பா அம்மாவும் வருவாங்களா. வரும்போதே ஒன்று பேசிட்டு வராங்க, இந்த மாதிரி நல்லவேளை ஜியாங் லேடி வந்து ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க, ஏதோ கிராண்ட் மதரை வந்து நீ கரெக்ட் பண்ணுமாம்மா, அந்த கிராண்ட் மதரை நல்லா பேச அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி ஏதோ பேசி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே இந்த வெண் வந்து நம்ம ஹீரோனை பார்த்துட்டு நான் எங்கே போனாலும் வருவியா, எதுக்காகடி இப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க, உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு சொன்னால் ஹீரோயின் வந்து இது ஹோட்டல் யார் வேணா வரலான்னு சொல்லும்போது இந்த வெண் சும்மா இருக்க மாட்டா. நீ பாரு நாளைக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் என்னை பற்றி அந்த ஃபேமிலியில் பேச போகிறாங்கன்னு சொல்ல நம்ம என்ன ஓ அப்படியா உன் மேரேஜுக்கு இப்போயே நான் முன்னாடியே கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன், அப்போ நாளைக்கே நானும் உன்னை அந்த ஃபங்க்ஷனில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போக இந்த வெண் புலம்புற அவங்க அம்மா கிட்ட என்னம்மா இவ்வளோ வரேன்னு சொல்கிறா, ஆனால் அந்த கோயன் வந்து என்ன தானே வர சொல்லியிருக்கான்னு சொல்ல அப்போ இவங்க அம்மாவும் நீ கவலைப்படாத நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு அங்கே ஹீரோட அம்மா முன்னாடி போயிட்டு காட்டுறதுக்கு போவாளா. அவங்க ஹீரோயின் பின்னாடி ஜிப்பு ஏதோ கரண்ட் இருக்குன்னு போட போனால் ஹீரோயின் முதுகில் ஒரு காயம் இருக்கும் போல், அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்துட்டு என்னாச்சு ரெடி ஆகிட்டிங்களா எல்லோரும் போகலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க அப்போது அந்த மெய்டு இருப்பாங்களா ஒருத்தங்க, அவங்கக்கிட்ட வந்து ஹீரோட அம்மா சொல்லிடுறாங்க இந்த மாதிரி சியாவை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அங்கேருந்து போயிடுவாங்களா. அப்போ உடனே வந்து ஹீரோட அம்மா ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க, அவள் முதுகுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய காயம் இருக்குது, அவளோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி என்னன்னு கேட்டியா இல்லையா, அவளுக்கு சப்போர்ட்டிவாக நின்னியா இல்லையாடான்னு சொல்ல ஹீரோக்கு இதை கேட்டோன்னே செம்மக்கோ வருது. ஹீரோவா என்னமோ சொல்கிறீங்க அவ்வளோ பெரிய காயமான்னு கேட்க அப்போ ஹீரோட அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க, அட பாவி இது நான் சொல்லி தான் உனக்கு தெரியுதா, அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே ஸ்டே பண்ணலையா, உனக்கு எதுவுமே தெரியாதான்ற மாதிரி அம்மா ஒரு பக்கம் கத்த ஹீரோவா அம்மா இதை அப்புறம் கூட பார்த்துக்கலாமா, நான் முதல்ல அவளை போய் பார்த்து என்னன்னு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க அங்கே போயிட்டுருக்காரு. அங்கே ஹீரோயின் கிட்டேருந்து அந்த சாங் லேடி போயிடுறாங்க, அதான் மெய்ட் லேடி ஒருத்தங்க இருந்திருப்பாங்களா அவங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடி போயிட்டு அதை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவும் லைட்டாக தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து இந்த காயம் உனக்கு எப்படி வந்துச்சு, இதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனா இல்லை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏன்னா அவர் ஓப்பன் பண்ணி
பார்க்க போவார். அது மட்டும் இல்லாமல் அது பாஸ்டில் நடந்தது, அது எதுக்கு நம்ம இதை யோசிச்சுக்கிட்டு, நடந்தது நடந்து போச்சு, முடிஞ்சு போனதை எதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும், இதுக்கு மேலே நம்ம லைஃப்பில் நல்லா வாழல, அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்போது ஹீரோ ஒன்னே சரி இவன் நல்லா பேச ஆரம்பிச்சோன்னே இவ்வளோ கொஞ்சம் அதை லேசாக விட்டுட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கொஞ்சம் பேச போவாரா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எனக்காக சேடாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, டக்குன்னு ஹீரோ என்ன நினச்சாரு தெரியல, ஹீரோயின் மேலே இருக்க பாசத்தை காட்டுற விதமா நம்ம ஹீரோனோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிடுறாரு. நம்பிடுனா ஹீரோ லிப்ஸை கடிச்சு விட்டுடுறா, இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ், அது மட்டும் இல்லாமல் டைம் ஆயிடுச்சு வாங்க போகலான்ற மாதிரி கூச்சத்தில் அப்படி கடிச்சு விட்டுருவா. ஹீரோவும் சரி அப்போ நான் இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட சீக்கிரம் போகணுன்னா நீ என்னை வந்து ஹஸ்பண்ட்னு கூப்பிடணும், அப்போ தான் வருவேன், இல்லைன்னா மறுபடியும் கிஸ் கொடுப்பேன்னு சொல்ல ஹீரோனும் சரி ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அவங்களோட லாங்குவேஜில் நம்ம ஹீரோனும் கத்தி கூப்பிட்டுருவா. எங்கே திரும்ப வாயை கடிச்சிட போகிறாரு இவர் மறுபடியும் நம்மள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோவும் நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு இந்த வெண்ணோட அம்மாவும் அப்பாவும் வந்திருப்பாங்களா, இவங்க உள்ளே போகிறத இந்த ஜியாங் லேடி பார்த்துடுறாங்க. அப்புறம் இந்த கூயோனும் பார்த்துடுறாங்க. ஜியாங் லேடி பார்த்துட்டு உடனே இந்த வெண்கிட்ட தான் போகிறாங்க. போயிட்டு இந்த வெண்ணை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க. இங்கே பாரு இவ்வளோ லேட்டாக தான் வருவியா, உனக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்தது பெரிய விஷயம், அதாவது தேர்ட் கிராண்ட் மதர் இப்போ தான் வந்திருக்காங்க ஃபேமிலியில் புதுசாக, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், என்னதான் அவங்க சின்ன பொண்ணாக இருந்தாலும் புரியுதா, அது முறை உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வெண்ணோட அப்பாவும் அம்மாவும் கூட ஜியாங் லேடியை பார்த்து மேடம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய ஃபேமிலி போல இருக்கு இந்த கூ ஃபேமிலி. அப்போது இருந்தாலும் இந்த ஜியாங் லேடியை பார்த்து மரியாதை கொடுக்கறது இந்த வெண்ணோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் எல்லா கெஸ்ட்டும் வந்து பாருங்க கூ ஃபேமிலியோட தேர்ட் மாஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க இவங்க தான் போல, செம்ம அழகா இருக்காங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க, இந்த வெண்ணும் அது யார் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்பி பாப்பா, சிரிச்சுக்கிட்டே பார்த்தவ பாட்டின்னு நினச்சி பாப்பா, ஆனால் வந்து நிற்கிறது ஒரு பியூட்டின்றது அப்புறம் தான் அவளுக்கு தெரியும். இதில் வேற அவளோட அக்காவே வந்து நிற்கும் போது அவளுக்கு இன்னும் ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. நம்ம ஹீரோவும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே இந்த வெண்ணோட அப்பாவும் நம்ம ஹீரோனை பார்த்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, அதுக்குள்ள வேற ஒரு ஆளை கரெக்ட் பண்ணிட்டாளா, இவனை எதுக்கு இப்போ கை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்கா இவ அப்படின்னு நம்ம சொல்ல, இந்த வெண் ஒரு பக்கம் நம்ம ஹீரோனை பார்த்து தப்பா பேசுறான், உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் என் ஃபேமிலிலையும் என் லைஃப்லையும் வந்து இப்படி ஒன்று பண்ணணும், அடுத்தவங்களை பிடிச்சிக்கிட்டு எதனா பண்ணுன்ற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தப்பா பேசும்போது, அப்போ ஜியாங் லேடி வந்துட்டு யாரை பார்த்து பேசிட்டு இருக்கா, நான் சொன்னல இவங்க தான் இந்த தேர்ட் கிராண்ட் மதர் அப்படின்ற மாதிரி சொல்ல, மரியாதை கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கூயோன் வேற இந்த வெண்ணோட கண்ணத்திலே ஒரு அறிவு விடுறான், யாரை பார்த்துட்டே அப்படி பேசுறா, அவங்க ஃபேமிலி நினைச்சா நம்ம இந்த இடத்துல இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்போ ஹீரோ ஒன்னே வந்து எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்றாரு, இவங்க தான் கூ ஃபேமிலியில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுக்கலனா நீங்கள் சந்திக்க வேண்டியது ரொம்ப பெரிய விளைவாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு வெண்ணோட அப்பா அம்மா ஷாக்கில் இருக்காங்க, அவ்வளோ பெரிய ஆளையாக அவள் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட அம்மாவும் அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஜியாங் உன்னோட புது மருமகளை பார்த்து ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மாவும் சொல்ல, அது மட்டும் இல்லாமல் வெண்ணோட அம்மா அப்பா ரொம்ப கத்திக்கிட்டே இருந்ததுனால அவங்க 2 பேரும் வெளியே தள்ளி விட்டுறாங்க. இந்த வெண்ணை மட்டும் விடலை, ஏன்னா அவன் மன்னிப்பு கேட்கணும்ல. ஜியாங் லேடி ஒன்னே இந்த வெண்ணை பார்த்து உன் ஃபேமிலியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவேன்னு சொல்லிட்டேன், ஒழுங்காக வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, அதாவது சியா கிட்ட மன்னிப்பு கேளுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவளுக்கு வேறு வழி இல்லாமல் முதல்ல சாரி ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரிலாம் விஷ் பண்ணுவாளா. ஏன்னு ஒன்னே என் காதில் ஒன்றும் கேட்கலையே கு, உங்களுக்கு எதனா கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ ஒன்னே வந்து ஜியாங் லேடியை பார்த்து முறைக்க, அப்போ உடனே இந்த கூயோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இந்த வெண் கை பிடிச்சி ஒழுங்காக மரியாதை கொடுறி இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்ல, அவளும் அழுதுகிட்டே வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் முன்னாடி முட்டி போட்டு நம்ம ஹீரோயினை தேர்ட் கிராண்ட் மதர் கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன், அது மட்டும் இல்லை ஹாப்பி நியூ இயரும் விஷ் பண்ணுறேன்னு சொல்ல, ஹீரோனும் போதும் என்னதான் இருந்தாலும் நான் பெரியவளா உன்னை மன்னிச்சு விடுறது தானே, இந்த எந்திரி ரெட் என்வலப் கொடுக்குறேன் கையில் வச்சுக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவளை அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோ இதில் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நல்லா நீ என்ஜாய் பண்ண போல அப்படின்னு மாதிரி சொல்ல, ஹீரோயின் சொல்கிறா உங்களுக்கு தெரியாது அந்த வீட்டில் இருக்கும் போது எப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்தினாங்க சொல்லிட்டு, அதுக்கான ரிவெஞ்சாக தான் நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஹீரோனை பார்த்து ஆனால் நான் ஒன்று சொல்லவா, எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் நீ ரொம்ப க்யூட்டாக இருந்த அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வைக்கப்படுறா. ஹீரோ சொல்கிறதுலாம் கேட்டு ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு அவள் நிற்கும் போது ஹீரோனை பார்த்து அந்த இடத்துல கிஸ் பண்ணலான்னு போனால், அப்போ ஹீரோக்கு வந்து யாரோ கூப்பிட்ற சவுண்ட் கேட்குது. ஹீரோன்னு பார்த்தோன்னே ஐயோ நீங்களாம்மா அப்படின்னு நம்ம சொல்ல, ஹீரோட அம்மா வந்திருப்பாங்க. வந்துட்டு சீக்கிரம் வாடா தாத்தா உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு, ஆனால் ரொம்ப அவசரப்பட்டு வர வேணாம், நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு பொறுமையாகவே வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோனை பிடிச்சி நீ எதுக்கும் கவலைப்படாத, இனிமேல் உன்னை நான்
நல்லா பார்த்துப்பேன், யாரும் உன்னை ஹர்ட் பண்ண விட மாட்டேன்னு திரும்ப திரும்ப அதை சொல்கிறாரு. அங்கே போனால் தாத்தா வந்து ஹீரோனை பார்த்து, உன்னை அவங்க இப்படி பேசிட்டாங்கடா, அவங்கள சும்மாவே விட மாட்டேன், அவங்கள நான் அழிக்க போகிறேன் பாரு, என்ன தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பாங்க, என் கிராண்ட் டாட்டர் என்னை பார்த்து மரியாதை கொடுக்காம அவங்க பேசினாங்களா, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோன்னு சொல்கிறா, இல்லை தாத்தா பரவாயில்ல, ஆல்ரெடி அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் எனக்கு கிடச்சிருச்சு, அதனால் நம்ம திரும்ப போய் எதுவும் பண்ண வேண்டாம், ஓகே தான் அப்படின்னு இந்த மாதிரி ஹீரோன்னு சொல்ல தாத்தா ஒரு பக்கம் ஹீரோ பார்த்து, டேய் ஒழுங்காக உன் ஒய்ஃபை நீ நல்லா பார்த்துக்கணும் சரியா, இல்லைனா உன்னையும் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்க. ஹீரோவா சரி தாத்தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோனும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம ஹீரோனா ஐயோ காலேஜ் வந்து ஓப்பன் ஆக போகுது, எக்ஸாம் ரிசல்ட் வேறு வந்து நான் செலக்ட் ஆகிருக்கல, நான் போகணும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கா. அப்போது ஜாங்மா இருக்காங்களா, அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஜியாங் லேடி வந்து இந்த வெண்ணை என்னெல்லாம் பண்ணாங்க, வெண்ணை வந்து கண்டிப்பாக கூயானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோன் வந்து அவளுக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. ஒரு பக்கம் இந்த வெண்ணோட அப்பா வெண்ணை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு, நீ இல்லை ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பார்த்தியா, அந்த ஃபேமிலியில் அந்த கூயானை கூட உனக்கு வந்து சமாளிக்க தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே இவன் வந்து புலம்பி அழுதுட்டு இருக்கா. அப்பா அங்கே எத்தனை பேருக்கு முன்னாடி நான் காலில் விழுந்தேன் தெரியுமா, இப்படி என்னை திட்டாதீங்கப்பா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவை கரெக்ட் பண்ண நினைக்கிறா. இல்லைன்னா அவங்க அப்பா ரொம்ப கோவத்தில் கத்திட்டு இருக்காருல்ல, அவங்க அப்பா கிட்ட என்ன ஐடியா கொடுக்குறேன்னா, அப்பா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, அந்த ஃபேமிலியில் இருக்க காசை நம்ம ஜியாவே கொண்டு வந்து வைக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்க, அந்த ஐடியாவை கேட்டுட்டு இவரும் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் காலேஜ் ஓப்பன் ஆனதுனால அங்கே போனால் ஹீரோனோட அப்பா வந்து அதுக்கு முன்னாடி ஹீரோனை பற்றி ஹீரோயின் பேர்லாம் சொல்லி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்பாவை மறந்துட்டு ஒரு வயசான பணக்காரன் கூட போயிட்டு ஒன்றா இருக்கா, அப்பாவை மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிவிட்டு உடனே போலீஸ்க்கு அந்த டைமில் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவா, இந்த மாதிரி இந்த காலேஜுக்கு வாங்க, இங்கே ஒருத்தர் தேவையில்லாமல் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோனை பார்த்துட்டு அங்கே இருக்க மீதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, நீ தானே, உன்னெல்லாம் நாங்கள் நல்ல பொண்ணுன்னு நினச்சோம், உன்னை பற்றி கேள்விப்பட்டோன்னே, ஆனால் உங்கள் அப்பாவே உன்னை பற்றி இவ்வளோ மோசமாக சொல்லிட்டு இருக்காரு, நீ அவ்வளோ மோசமானவளா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பற்றி பேச, ஹீரோனும் ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக எதையுமே புரிஞ்சுக்காம அப்படி மூளை இல்லாமல் பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லும் போது, அப்போ ஹீரோனோட அப்பா உடனே வந்துட்டு, ஏய் என்ன ஜியா ஓவராக பேசிகிட்டு இருக்கா, நீ ஓவராக பண்ணாத, நீ லூ ஃபேமிலிக்கே வந்து அசிங்கத்தை கொடுக்குற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது ஹீரோனும், ஓ நான் அசிங்கத்தை கொடுக்குறேன்னா, நீங்கள் பண்ணுறதை விடவா நான் உங்களுக்கு எதுவுமே பண்ண வேணாம் தான் நினைக்கிறேன், உங்கள் ஃபேமிலிக்கிட்டே வர வேணாம் தான் நினைக்கிறேன், நீங்கள் தான் தேவலாமல் வந்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோன் கேட்க, அப்போ ஹீரோனோட அப்பாவும் சரி இதுக்கு மேலே நான் உன்னை வந்து தொல்லையே பண்ண மாட்டேன், உன்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அந்த காசை மட்டும் கொடுத்துரு, நான் இங்கேருந்து போயிடுறேன், இனிமேல் முன்னாடி வந்து உன்னை பிரச்சனையே பண்ண மாட்டேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன்னோட பிரதரின்லா கூட நீ தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணல, அது எல்லோரும் முன்னாடி சொல்லுவேன்னு சொல்ல, ஹீரோனா அது எந்த கனவுலையும் நடக்காது, நீங்கள் என்ன நான் காசு கொடுப்பேன்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, அப்போ அந்த இடத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு நியூஸை பார்க்குறாங்க, என்னென்னா கூ ஃபேமிலியோட மிஸ்டர்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் பேர் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் சொல்லியிருப்பாங்க போல. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து மேரேஜ் தான் பண்ணியிருக்கா, அவ்வளோ ரிச்சான பர்சனை, ஹீரோயின் வந்து யார்கிட்டயும் அப்படி தப்பாக போய் நடந்துக்கல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரிய வருது. அவங்க ஒன்று ஹீரோனை பார்த்து, நாங்கள் கூட ஏதோ நினச்சிட்டோம், ஆனால் இப்படி ஒரு அஃபிஷியலான மேரேஜ் தான் நீ பண்ணியிருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, ஹீரோனும் ஆமாம் அது மட்டும் இல்லை, இவர் வந்து தேவையில்லாமல் ஒரு சீன் கிரியேட் பண்ணார்ல என் பிரதரின் லாவை பற்றி, அது கூட எவிடன்ஸும் நீங்கள் பார்க்கணும்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த பிரதரின் லாவை போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் வாயிலே வந்து வாங்கியிருப்பாங்க போல், அவனே உண்மையை ஒத்துருப்பான், நான் தான் தேவையில்லாமல் தப்பு பண்ணேன், அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் அங்கே வந்துட்டு, இந்த மாதிரி தேவையில்லாமல் காலேஜில் ப்ராப்ளம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இங்கே கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவை அங்கே வந்து கூட்டிகிட்டு போக, அப்போ போகிற நேரத்தில் ஹீரோனோட அப்பா ஹீரோனை பார்த்து, நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் அப்பா நினச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுட்டு போயிடுவார். ஹீரோனுக்கா இவர் என்ன கோவத்தில் சொன்னாரா இல்லை எதுக்காக இப்படி சொல்கிறாரு, அப்போ நான் இவரோட சொந்த பொண்ணு கிடையாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் நினச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோ வந்து ஒர்க்குக்கு வெளியே போயிருப்பார்ல, அவர் வந்து ஹீரோனுக்கு கால் பண்ணி, என்ன இப்படி நடந்து காலேஜில் நீ என்கிட்ட எதுவுமே ஃபோன் பண்ணி சொல்லி அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஹீரோனா அது ஒன்றும் இல்லைப்பா, நானே இதை ஹேண்டில் பண்ணிட்டேன், அதனால உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டு தான் பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது, கொஞ்ச நேரத்துலேயே இவன் வந்து என்ன சிக்னல் கிடைக்கல, ஹலோ ஹலோ அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருப்பா ஃபோனில். ஹீரோ டக்குன்னு வந்து ஹீரோயின் பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறாரு. ஹீரோனா என்ன பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து இப்படி பின்னாடி வந்து நிற்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோ ஒன்றே வேற என்ன பண்ணுறது, என்னால் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதான் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. அப்போ டக்குன்னு என்ன நினச்சாரு தெரியல, நம்ம ஹீரோ ஒன்றே நான் இதுக்கு மேலே உன்னை பெர்மிஷன் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கிஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாரு போல். நம்ம ஹீரோனை பிடிச்சி அங்கேயே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வந்துருச்சு ஒன்று. டக்குன்னு ஹீரோவை பார்த்து, இன்னைக்கு எங்கள் அப்பாவை போலீஸ் கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் அப்பா ஒன்று சொன்னார், என்னென்னா அவர் வந்து என்னை பொண்ணாவே நினைக்கல, அவருக்கு நான்
பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு டவுட்டாக இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பார்க்குறீங்களான்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல அதை நினச்சி ஃபீல் பண்ணுறா. அப்போ ஹீரோவும் சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, அவர் உண்மையான அப்பாவா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிச்சி சொல்கிறது என்னோட வேலை, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதும் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஹீரோ ஆனால் ஹீரோனை கிஸ் பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சுன்னு கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்ப ஹீரோயினும் சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நம்ம ஹீரோயின் தூக்கத்திலே வந்து ஹீரோக்கு தட்டி கொடுத்து அனுப்பி விடுறா. ஆனால் அன்றைக்கி நைட்டே நம்ம ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணிவிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நான் மிஸ் பண்ணுறவங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபோனை வைக்க ஹீரோ டக்குன்னு நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினவர் தான். திரும்ப வந்து வேலைக்கு போனவர் அன்றைக்கி வந்து நம்ம ஹீரோட பக்கத்துக்கு திரும்ப கிளம்பி வர ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் மார்னிங் வந்திருக்க மாட்டார். நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோட பக்கம் சந்தோஷத்தில் நம்ம அவர் கூட இப்படி வீடியோ கால் பண்ணி பேசுறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோனுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. மேடம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனோ ஐயோ இவர் என்ன நேற்று நைட்டு ஏதோ குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சப்பறம் என்னை பார்க்கறதுக்கு அந்த நைட்டில் கிளம்பி வரும்போது இப்படி ஆகிடுச்சான்னு நினச்சிட்டு ஹீரோயின் பயத்திலே வந்து அங்கே போய் பார்ப்பா. ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலான்னு போனால் அந்த இடத்துல ஷியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா. அவள் வந்து நம்ம ஹீரோனை பார்த்துட்டு உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், நீ தான் அவரோட லவ்வரா அப்படின்னு கேட்க ஹீரோ ஒன்னே இந்த ஷியான்றவ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லை இவங்க தான் என்னோட லவ்வர் ஜியா அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் மாற்றி மாற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க அந்த ஷியா வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி ஹீரோன் கிட்ட போயிட்டு உன்னை எதுனா வந்து அவன் வந்து டார்ச்சர் பண்ணனா சொல்ல அவனை நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா அவன் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒன்னே காண்டில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற விஷயம், அதை நாங்களே பார்த்து பண்ணுற மாதிரி ஹீரோ மறைக்க ஹீரோவா இவன் ஏன்டா என்ன மறைக்கிற அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். இதை பார்க்கும்போது இந்த ஷியாக்கு காண்டா வருது. இதில் வர ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்கல்ல இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு உள்ள நடக்கிறதுன்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னே இவன் உடனே நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறா என்ன நீ எதுவுமே சொல்லவே இல்லையே என்கிட்ட, உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆன விஷயத்தெல்லாம் எப்போ மேரேஜ் பண்ணீங்க, சர்டிஃபிகேட் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஷியா ஹீரோ பார்த்து கேட்க ஒன்னே அது என்னோட பர்சனலான விஷயம் இல்லை, அது எப்படி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிவிட அப்போது ஷியாவும் சரி ஓகே நான் போகிறேன்ற மாதிரி அங்கே கிளம்பிடுவா. ஆனால் போகும்போது நான் கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன், நான் அவனை கண்டிப்பாக என்கிட்ட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஷியா எதுனா ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினா ஆரஞ்சு பிச்சு கொடுக்கும்போதே என்னது இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி கேட்குறா. அவள் என்ன உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்க ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. சின்ன வயசுல என்ன ஒருத்தங்க கடத்திட்டு போக ட்ரை பண்ணாங்க, அப்போ தண்ணியில் விழ நான் போயிட்டேன், அந்த டைமில் இவ தான் வந்து காப்பாற்றினா, அப்போது எனக்கு காதில் கூட கொஞ்சம் பிரச்சனையாச்சு, அதனால அவள் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஹீரோயினும் ஓ இப்படி ஒரு சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் வேற அப்போ உனக்கு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் சரிம்மா ரொம்ப ஜெலஸ் ஆகாத அப்படின்ற மாதிரி பொசசிவ் ஆகாதுன்ற மாதிரி சொல்ல வராரு. நம்ம ஹீரோனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் உங்களை பார்த்து பொறாமப்படுறேன் பாருங்க, இந்தாங்க ஆப்பிளை சாப்பிடுங்கன்ற மாதிரி ஹீரோ வாயில் ஆப்பிளை வைக்க ஹீரோ ஒன்னே இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி பெட்டில் இழுத்து போட ஹீரோனா என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதை ஹாஸ்பிட்டல் சொல்ல ஹீரோவா இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண மாட்டேன், இந்த ஹாஸ்பிட்டல் தான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுன்றதுனால வெறும் இதோட விட்டுன்ற மாதிரி ஹீரோனை பிடிச்சி கிஸ் மட்டும் பண்ணுவாரா. அந்த நேரத்தில் ஹீரோக்கு ஃபோன் வந்துடும். அப்போ ஹீரோயின் ஒன்னே சரி ஓகே நான் போயிட்டு வரேன், நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க, நான் அப்புறமா திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. என்னென்னா நம்ம ஹீரோக்கு ஃபோனில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரிப்போர்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்போ ஹீரோ வந்து இந்த ரிப்போர்ட்டை பற்றி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல வராரு. அதை நீ பார்த்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாது சரியா, என்ன எதாக இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல அப்போ ஹீரோயின் இதை கேட்டுட்டு சொல்கிறா இல்லை அவர் கண்டிப்பாக என் அப்பாவாக இருக்கக்கூடாது, அதுதான் நான் வந்து இப்போ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கேன், இதுக்கு ஃபீல் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் எதாக இருந்தாலும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோயின் கையில் இந்த ரிப்போர்ட் கொடுக்க நம்ம ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருப்பா. அதை படித்து பார்த்துட்டு அப்போது ஹீரோ ஒன்று என்னாச்சுன்ற மாதிரி பார்க்க என்னென்னா ஹீரோயின் சந்தோஷப்படுறா. அவர் என் அப்பாவே கிடையாது, ஆனால் இதில் என்னென்னா அவர் என் அப்பா கிடையாதுன்னா என் அம்மா என்கிட்ட எதுவுமே இதை பற்றி சொன்னது கிடையாதே, என்னோட உண்மையான அப்பா யார், எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சாக்கணுமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கா. ஒரு பக்கம் இந்த என்னோட அப்பா வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு 1 மாசமாக இந்த ஜியாவால் ஜெயிலில் இருந்துட்டேன், எனக்கு செம்ம கோவமாக இருது அப்படின்னு சொல்ல அப்போ அந்த வெண்ணை அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க அப்பா அந்த வெண்ணை பார்த்துட்டு செம்மையாக கத்துறாரு. இவ ஒரு உதவக்கார, இவளால் எந்த யூஸும் இல்லை, பூ ஃபேமிலியை வந்து துரத்தி விடுற அளவுக்கு இவ பண்ணியிருக்கா பாரு, இவனால் எதனா காசு பார்க்கலான்னு பார்த்தா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொந்த பொண்ணையே இப்படி பார்த்து திட்டும் போது அப்போ உடனே இந்த வேன் வந்து அப்பா நான் ஒரு விஷயத்தை இப்போ தான் கண்டுபிடிச்சேன், உண்மையாகவே வந்து கூ ஃபேமிலியிலேருந்து அன்னைக்கு அவர் வந்திருக்காருல கூன்றவர் அவர் லூ ஃபேமிலியில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு போல இருக்கு. ஆனால் லூ ஃபேமிலியோட வாரிசுனா அது நான் மட்டும் தானே அப்படின்றது இவங்க எல்லாருக்கும் தெரியும் போல இருக்கு. அவள் இதை வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா. ஆனால் மாற்றி அவர் வந்து அந்த சியாவை கல்யாணம் பண்ணிக்க கூட்டிகிட்டு போயிட்டாருப்பா, சியாவை இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல இதை கேட்ட அவங்க அப்பாவும் அப்படியா, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கையில் கொடுத்த அமௌண்ட் அந்த கார்டில் இருக்குல்ல பிளாக் கார்டு அதெல்லாம் தெரிஞ்சோடனே இவங்களாம் வந்து எதுனா அந்த சியாவை பண்ணணும், அவள் கை காலை உடைச்சிட்டா அப்போ கூக்கு அவள் தேவைப்பட மாட்டாள் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணி ஒரு மாதிரி வில்லங்கமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோ தான் ஒரு பக்கம் காட்டுறாங்க. அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்தோடனே உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல. இப்போ அந்த பிளானோட நம்ம ஹீரோயின் கிட்ட வர நம்ம ஹீரோனா இல்லை நான் வேறு ரூமில் போய் படுத்துக்கிறேன், நான் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எஸ் ஆகலன்னு பார்ப்பாளா. ஆனால் ஹீரோ விடுற மாதிரி இல்லை. அவர் உடனே நான் தான் சொன்னேன்ல கவலைப்படாத, எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான், எனக்கும் வெக்கமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாருனா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணுவார். ஹீரோனுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கு, அதனால ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ரெண்டு பேரும் அன்றைக்கி நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணிடுறாங்க. அவங்க விருப்பத்தோடு தான் அவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி க்ளோஸாக இருப்பாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆந்துட நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு கண்ணு முழிப்பாளா. கண்ணு முடிச்சோடனே என்னது நான் இவர் கூட ஒன்றா இருந்துட்டேன்னா, நான் அது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு எந்திரிப்பாளா. ஹீரோவும் என்ன அதுக்குள்ளே எந்திரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கண்ணு முடிச்சிருவாரு. ஹீரோயின் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா, நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து ரொம்ப ஜென்டலாக நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயினும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போயிருப்பாரா. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்ப்பா, சியா சொல்லணும்னு ஆசைப்பட்றான்னு சொல்ல சியா வந்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் காமிச்சு அங்கிள் ஆண்டி கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி உண்மையாகவே நான் லூ ஃபேமிலியோட வாரிசு கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் உண்மையாக சொல்ல இதை கேட்டுட்டு ஹீரோட அம்மாலாம் கோவப்படுவாங்க அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு ஹீரோனை பிடிச்சிருக்கு, ஹீரோயின் நல்ல பொண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாதமா நாங்கள் உனக்கு ஃபேமிலியாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுவுமே தப்பாக பேசாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அதனால அவங்க ரெண்டு பேரும் பார்த்து தேங்க்யூலாம் சொல்லிட்டு இருப்பா. ஒரு பக்கம் ஹீரோயின் காலேஜ்லாம் போக ஸ்டார்ட் பண்ணுறா. போயிட்டு வரும்போது இந்த வேன் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து பேச போகிறா. இப்போ எமோஷ்னலாக நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணுறா. இந்த மாதிரி ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு தியா, ஒரே கடன் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனா மன்னிப்பு கேட்கணுமா, அது மட்டும் தானே இல்லை வேறு எதுனா இருக்கா, இருந்தால் சொல்லிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல இல்லை மன்னிப்பு கேட்குற விதமாக உன்னோட அம்மாவோட திங்ஸ் எல்லாம் சிலது கொஞ்சம் இருக்குது, உங்கள் அம்மா திங்ஸ் எல்லாம் நீ எடுத்துகிட்டு போவில்ல, அது அந்த டீ ஹவுஸில் தான் இருக்குது, நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோனும் அம்மாவோட திங்ஸா சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் இந்த வெண் கூட வரேன்னு சொல்லிட்டு அந்த வெண்ணும் சிரிக்கிறா. சரி வா போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்க. ஹீரோன் கேட்குறா பாதி வழியில் இது டீ ஹவுஸ் போகிற வழியே இல்லையே, நீ எதுக்கு இங்கே என்ன கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இந்த வெண் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீ இப்போவும் இவ்வளோ முட்டாளாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல சியா நான் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோன் பார்க்கும்போது பின்னாடி வந்து இந்த வெண்ணோட அப்பா வந்து நிற்கிறாரு. உன்னை சும்மா விட மாட்டேன், உன் கை காலை உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அடிக்க போக அவங்க பிளான் போட்ட மாதிரி ஹீரோன் ஒன்று நசா அப்படின்ற மாதிரி கூப்பிட என்னென்னா ஒரு பாடி கார்டு வந்து நம்ம ஹீரோன் கூடயே இருப்பாங்க போல், அவங்க வந்து செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த வெண்ணோட அப்பாவை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வந்து இனிமேல் உன்னை பார்த்து நான் பயப்பட போகிறதில்ல லூ, ஏன்னா நீ என்னோட சொந்த அப்பாவே இல்லைன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அதனால பார்த்து இருந்துக்க சொல்லிட்டேன், இல்லைனா நீ இந்த அடியெல்லாம் திரும்ப வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து இந்த என்னோட அப்பாவை பார்த்து மிரட்ட அவர் ஒன்னே என்னதான் உன் சொந்த அப்பா இல்லை உண்மை தெரிஞ்சிருந்தாலும் உன்னை இத்தனை வருஷம் வளர்த்துருக்கேன் இல்லடி, அதுக்கு என்ன நீ எனக்கு காசு கொடுன்ற மாதிரி கேட்க ஹீரோன்னு என்னடா அதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப ஓவராக பேசுறத பார்த்து நம்ம ஹீரோ வந்து வேகமாக வந்து அப்படியே அவர் ஒரு கிக்கு அவர் உடனே பறந்து போய் விழுறாரு. இப்படி ஒரு அடி அடிக்க ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. இதுக்கு மேலே நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஒழுங்கா என் அம்மாவை பற்றின உண்மையை சொல்லு, எப்படி என் அம்மாவுக்கு நான் பிறந்தேன், என்னோட உண்மையான அப்பா யாருன்னு சொல்லுன்னு சொல்ல அப்போ அவர் ஒன்றே நான் உண்மையாகவே நானும் உங்கள் அம்மாவை லவ் பண்ணோம், ஒரு பாரில் தான் உங்கள் அம்மாவை மீட் பண்ணேன், அப்போ எதுவும் நடந்துருச்சு போல், ஆனால் இருந்தாலும் உங்கள் அம்மாவை நான் லவ் பண்ணி தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல இவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோனுக்கும் வருது. இல்லை நீ போய் சொல்கிற, உண்மையை சொல்லலைன்னா கொண்டுடுவேன்னு சொல்லும் போது கரெக்டாக அந்த வெண்ணோட அம்மா வந்து நான் எல்லாம் உண்மையை சொல்கிறேன், உன் அம்மா பற்றின உண்மையை சொல்கிறேன், ஒரு நிமிஷம் அவங்கள அடிக்காத, ஆனால் ஒன்று நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ எங்கள் 3 பேரையும் விட்டுன்னு எங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோனும் முதல்ல சொல்லுங்க நான் வேணா விடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லும்போது அப்போ உடனே வந்து வெண்ணோட அம்மாவும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா உண்மையாக வந்து வெண்ணோட அம்மா அப்பா தான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரு டைம் பாரில் வந்து நம்ம ஹீரோனோட அம்மாவை மீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்போது இந்த இடத்துல வெண்ணோட அப்பா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பொண்ணு ரொம்ப ரிச்சான பொண்ணாக இருக்கா, இதில் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல், இவளுக்கு வாழ்க்கை தரத்தை இவங்க ஃபேமிலி கிட்ட பேசி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க பணக்கார லைஃப்பை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஹீரோனோட அம்மாவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நல்லவங்கள ஆக்டிங் போட்டு. ஆனால்
அந்த வெண்ணோட அம்மா சொல்கிறாங்க, உன் அம்மா செத்ததுக்கு அப்புறம் திரும்ப நாங்கள் அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தான் ஹீரோனுக்கு உண்மைலாம் தெரிய வருது. ஆனால் இன்னுமே வந்து அவளோட அப்பா யாருன்னு தெரியல, அவங்களுக்கும் அது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணோட அம்மாக்கும் அப்பாக்குமே. அப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் கரெக்டாக வந்துடுறாங்க. என்னென்னா ஹீரோனை இப்போ கடத்த ட்ரை பண்ணியிருப்பாங்களே, அதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்ல, அப்போ வெண்ணோட அம்மாலாம் நீ எனக்கு சொன்னில்ல, நான் உண்மையை சொல்லிட்டேன், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எதனா பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோனா நான் விடலாம், ஆனால் சட்டம் உங்களை சும்மா விடாதே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் காரில் உட்கார நம்ம ஹீரோயின் சோகமாக வந்து யோசிச்சுட்டே இருப்பா. அப்போது ஹீரோ தான் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நீ எதை பற்றி யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் சியா, கண்டிப்பாக உன்னோட அப்பாவை நான் கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்காங்க. கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோக்கு சமைச்சு கொடுக்க ட்ரை பண்ணுறா, ஆனால் ஃபுட்டு சரியாக வரல. அப்போது ஹீரோயின் வந்து கவலைப்படாதீங்க, நைட்டு சூப்பரான டிஷ்ஷாக வந்து ஜாங்மா கிட்ட கேட்டு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் ஒரு நல்ல டிஷ்ஷாக சமைச்சு வைக்கலாம் ட்ரை பண்ணிட்டு பண்ணி வைக்கிறா. ஆனால் ஹீரோயின் வந்து பண்ணிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் ஷியா இருக்கால, அவள் வரா. வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையாக வந்திருக்கேன், பக்கத்தில் என் வீடு வந்து கொஞ்சம் ஒர்க்காக போயிட்டுருக்கு, இன்றைக்கி ஒரு நாள் இங்கே தங்கிக்கலாமான்னு கேட்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்கும்போது ஹீரோ வந்து பிடிக்காமல் இல்லை முடியாது வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோனா என்னங்க இப்படி சொல்கிறீங்க, இருங்க நான் போய் உங்ககிட்ட பேசுகிறேன், அவங்க விருந்தாளி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஷியாவை பார்த்து வாங்க நீங்கள் முதல்ல வந்து சாப்பிடுங்க, அதெல்லாம் இங்கே தங்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்போ சாப்பிடும் போது ஹீரோயின் பார்த்து முறைக்கிறா, இப்போ என்ன விஷயமா வந்திருப்பா, எனக்கு இவன் மேலே சந்தேகமாக இருக்கேன்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. இந்த ஷியாவும் எதனா பண்ணணுமே, இவனை கரெக்ட் பண்ணணுமே நினச்சிட்டு இருக்க. நைட் டைமில் நம்ம ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கும்போது அப்போ இந்த ஷியா வந்து நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வருவாளா. ஹீரோயின் உடனே நீங்கள் கெஸ்ட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஆனால் சரி ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போவா. இவளை பற்றி தெரிஞ்சுட்டு தான் ஹீரோயின் போவா போல. இந்த ஷியா உன்னி கையில் ஒரு மருந்து எடுக்கிறா, எடுத்து நம்ம ஹீரோயின் வச்சிருக்க சால்ட்டுக்கு பதிலாக அதை மாற்றி வைக்கிறா. இந்த கூக்கு வந்து காது பிரச்சனை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மருந்து சாப்பிட்டா இன்னும் வலி வரும், அப்போ வந்து சமைச்சது இவதான்னு சொல்லிட்டு ஷியா மேலே கோவப்படுவான் அப்படின்ற மாதிரி இப்படி மாற்றி வச்சுட்டு போக நம்ம ஹீரோயின் வந்து அதை நோட் பண்ணிடுறா. பண்ணிவிட்டு நீ இதுதான் பண்ணிட்டு போக வந்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. சாப்பிட்ற டைமில் இந்த ஷியா வந்து அங்கே ஹீரோயின் கிட்ட சொல்கிறா, வீட்டு ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, நான் சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் என்ன சாப்பிடாம போனேன் அப்படி மீட்டெல்லாம் சாப்பிடுங்கன்ற மாதிரி வைக்க, ஆனால் அவள் உஷாராக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுவுமே சாப்பிட மாட்டா. சாப்பிட்ற மாதிரி ரைஸை மட்டும் ஆக்டிங் போட்டுட்ருப்பாளா. ஆனால் ஹீரோ சாப்பிட்றத அவள் நோட் பண்ணிடுறா. அதுவும் நல்லா சாப்பிட்றாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. நம்ம ஷியா இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு சரி தண்ணியாவது குடிப்போம்னு சொல்லிட்டு இந்த ஷியா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சிரிச்சுக்கிட்டே தண்ணி குடிச்சிருவாளா. ஆனால் அவள் தண்ணி குடித்தோடனே அந்த காது வலி வந்து இவளுக்கு வர ஆரம்பிச்சிருது. காது ஒரு பக்கம் வலிக்குது, வயிறு ஒரு பக்கம் வலிக்குது. இவ பாட்டு கத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோ இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க பட்லர் அங்கிளை கூப்பிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, அவளுக்கு ஏதோ பெயினாக இருக்குன்னு நினைக்கிறேன், அட்மிட் பண்ணுங்க, அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிவிட அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போன அப்புறம் தான் ஹீரோயின் சிரிக்கிறத ஹீரோ நோட் பண்ணிட்டு என்னாச்சு சொல்லுன்னு கேட்கும்போது ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்கிறா. இந்த மாதிரி இந்த ஷியா இப்படி பண்ணா, ஏதோ மருந்து மாற்றி வச்சா, அதை நான் கண்டுபிடிச்சேன், நமக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்த்தா அதனால் அவளுக்கே தண்ணியில் கலந்து கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோனுக்கு போயிட்டு என்ன நீ இப்படி பண்ணதுக்கு இதான் உனக்கு தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஷியா ஒன்னே ஏய் பார்த்து பேச உன்ட்டு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் போட்டு காட்டுறா, இந்த ஷியா தான் அதை பண்ணியிருக்கா அப்படின்றது. ஒரு பக்கம் ஹீரோ வந்து இந்த ஷியா பண்ணதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாரு போல இருக்கு. என்னென்னு பார்த்தா அந்த ஷியா முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட்லாம் இருக்குமா, அதில் அந்த ஷியா கிட்ட காமிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, உன் ஃபேமிலியில் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கல, உன் ஃபேமிலி தான் என்னை சின்ன வயசில் கடத்திருக்காங்க, வேணும்ட்டு தண்ணியில் போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உன்னை என்னை காப்பாற்றுறதுக்காக வேணும்ட்டு அனுப்பியிருக்காங்க, உன்னை என்ன சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு சின்ன வயசுல இப்படி கேவலமாக பிளான் பண்ணியிருக்காங்க உன் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்போ ஷியா ஒன்னே ஆனால் நான் உண்மையாகவே உன்னை நேசிச்சேன், தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒன்னே நீ ஃப்ரெண்ட்ஷிப்பையே வந்து இப்படி மோசமாக நினச்சிட்டீல, இனிமேல் வந்து உன்னை மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், எனக்கு நீ தேவையே இல்லை, நீ தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் வராதுன்னு சொல்லிவிட போலீஸ் வேற அங்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்படிலாம் பண்ண பார்த்துருக்கால ஹீரோக்கும் ஹீரோனுக்கும், அதனால வந்து இவளை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதே டைமில் ஹீரோ வந்து நம்ம ஹீரோனோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்களா, அவங்க வந்து ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க. ஏதோ டேங்க் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியாமா, அந்த ஃபேமிலியில் இருக்கவரும் வந்து நம்ம ஹீரோயினை வந்து தேடிட்டு இருக்காங்களாம். அவங்களோட தொலைஞ்சு போன பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக இத்தனை வருஷமாக தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இப்போ கூட ஹீரோ வீட்டில் தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போய் பார்க்குறா. ஹீரோயினும் ஹீரோ போய் பார்க்கும்போது டேங்குன்றவர் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து எந்திரிக்கிறாரு, இவர் தான் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம
நம்ம ஹீரோனும் உண்மையாகவே என் அம்மாவுக்கு என்னதான் ஆச்சு, நீங்கள் உண்மையான அப்பாவா அப்படின்னு மாதிரி ஹீரோன் கேட்க அவரும் சொல்கிறாரு, நானும் அம்மாவும் எப்படிலாம் காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ண தெரியுமாம்மா, ஆனால் ஒரு சின்ன விஷயம், எங்கள் 2 பேரோட ஃபேமிலியை வந்து ஒரு பக்கத்துலேயும் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேசிட்டாங்க. அப்போ என் ஃபேமிலியை போயிட்டு நான் சமாளிக்கலான்னு போயிருந்தேன். எனக்கு அந்த என் ஃபேமிலியில் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, ஏன்னா நான் உன்னோட அம்மாவை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால உடனே திரும்ப ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி வரத்துக்குள்ள அம்மா வந்து வேற ஒருத்தன் அவங்க ஃபேமிலியில் பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் அவனை பார்க்கும்போது எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்தது, அவன் ஒரு ஏமாத்துக்காரன்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே அவன் வந்து உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டான். அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தோடனே எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது, அது கண்டிப்பாக என்னோட குழந்தை தான் இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ தேடி பார்த்தேன். நான் கல்யாணம் கூட பண்ணிக்கலாமா, ஆனால் நீ கிடைக்கவே இல்லை, இப்போ தான் நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்ல ஹீரோனுக்கு இந்த உண்மையெல்லாம் கேட்டோன்னே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. அப்பா கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்திருக்காரு, அம்மாவை வந்து இந்த லூன்றவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிக்கிறா அப்பான்ட்டு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஹீரோனை கூப்பிட நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீ ஏன் இந்த வெட்டிங் ரிங்கை வாங்கினேன்னு கேட்டில, உனக்கு கிராண்ட் வெட்டிங்கை நான் கொடுக்க போகிறேன், இந்த ரிங்கை நான் என்றைக்கு வாங்கணும்னோ அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு, அதாவது கிராண்ட் வெட்டிங் கொடுக்க போகிறேன்ட்டு, இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோன் கிட்ட அவரோட ஃபீலிங்ஸ்லாம் சொல்லி ப்ரப்போஸ் பண்ண ஹீரோன் அக்செப்ட் பண்ணிக்கிறா. 2 பேரும் மாற்றி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவங்க லவ்வை சொல்லிட்டு. ஹீரோன் அழுதுட்டு இருக்கா. இப்போ சந்தோஷமான விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, ஹீரோனோட அப்பாலாம் கிடச்சிட்டாங்கல்ல. அப்போது இதெல்லாம் வந்து எல்லாம் ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோனோட அப்பா ஹீரோட அப்பா பார்த்து, இங்கே பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு உங்கள் பையன், நானே இப்போ தான் என் பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே உங்கள் பையன் வந்து என் பொண்ணை கடத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனோட அப்பா ஃபீல் பண்ணா ஹீரோட அப்பாவும், மிஸ்டர் டேங் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, என் பையன் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பாரு, அவன் எதனா பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா நானே என் பையனை சும்மா விட மாட்டேன், நம்ம ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கலான்னு சொல்ல ஹீரோவும் இங்கே நடக்கிறதுலாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஹாப்பியான லைஃப் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனும் வந்து தனியாக போயிட்டு பேசுவாங்களா, நம்ம ஹீரோயின் எப்படி என்ன லவ் பண்ணீங்க அப்படின்னு நம்மளாம் கேட்க ஹீரோ ஒன்னே, நீ என் உதட கடிச்ச தெரியுமா அண்ணிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரு நான் கடிக்கிறேன்ற மாதிரி ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினை கூட இங்கே பெட்ரூமில் கிஸ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோயின் வந்து கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பா, எப்படியாவது வந்து அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவும் இது வரைக்கும் மேரேஜே பண்ணிக்காமல் நம்ம ஹீரோனையாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கவருக்கு அவருக்கு அவரோட பொண்ணுமே கிடச்சிருக்கும். நம்ம ஹீரோனுக்கும் அவங்க அப்பா கிடச்சிருப்பா, அவங்க அம்மா மேலேயும் எந்த தப்பும் இல்லை, இந்த லூ தான் ஏமாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட ஹாப்பியாக இருக்கா. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த மூவி எங்கே முடிக்கிறாங்க. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.